எங்கள் அன்பிற்குரிய இறை மக்களை, இறை இயேசுவின் வல்லமையும் ஆசியும் இன்றும் என்றும் உங்களோடு இருப்பதாக. இன்று பாஸ்கர் காலத்தின் 3ஆம் ஞாயிறு வார திருப்பலியை சிறப்பிக்க உங்களை அன்போடு வரவேற்பது புனித சூசையப்பர் சபையினர். மே தினம் என்றாலே உழைப்பாளர்களை நினைவில் வைத்து கொண்டாடுவது வழக்கம். இந்த உழைப்பாளர்கள் மாதத்தில் உழைப்பாளர்களின் பாதுகாவலரான நம் தந்தை புனித சூசையப்பரை உங்களோடு சேர்ந்து கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் கூட திருத்தூதர் பேரூர் கூறுகையில், மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் என்ற கூற்றின்படி கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தவர்தான் நம் தந்தை சூசை. இவ்வாறு கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நம் தந்தை சூசையைப் போல வாழ முயற்சிக்கும் நாம் இனி தீமையின் மக்கள் அல்ல, பாவத்தில் பிறந்தவர்களும் அல்ல, மாறாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆகவே நமது உறவை வலுப்படுத்துவோம், மற்றவர்களை மதித்து வாழ்வோம். மேலும் திரு அவைக்கான புதிய திரு தந்தையை தேர்ந்தெடுக்கும் பணியில் தம்மை இணைத்திருக்கும் அனைத்து கர்தினால்களுக்கும் இறைவனின் வழி நடத்துதலும் தூய ஆவியின் ஞானமும் அளித்து நமக்கான புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க அருள் கூர்ந்தருள வேண்டும் என்று இப்பணியை இணைந்து கொண்டாடுவோம். தூய ஆவியாரின் வருகையால் துணிவு பெற திருத்தூதர்கள் தலைமை சங்கத்தினருக்கு அடிபணிய மறுத்து அவர்களுக்கு இயேசுவின் மகிமையை எடுத்துரைத்து கடவுள் எவ்வாறு அவரை உணர்த்தியுள்ளார் என்பதை தெளிவுபடுத்தினர். அதனால் தண்டிக்கப்பட அவர்கள் இயேசுவில் மகிழ்ச்சியுடன் சென்றதை இன்றைய முதல் வாசகமான திருத்தூதர்கள் பணி நூலிலிருந்து வாசிக்க கவனமுடன் கேட்போம். ஆண்டவரே பேசும், உம் அடியார் கேட்கிறேன். முதல் வாசகம். இவற்றுக்கு நாங்களும் தூய ஆவியும் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 27 முதல் 32, மீண்டும் 40 முதல் 41 முடிய. திருத்தூதர் பணிகளிலிருந்து வாசகம். அந்நாட்களில் தலைமை குரு திருத்தூதரை நோக்கி, நீங்கள் இந்த இயேசுவை பற்றி கற்பிக்கக்கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதனுடைய இரத்தப்பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதர்களும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படுவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவை தொங்க வைத்து கொண்ட இயேசுவை நம் மூதாதையர் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்திற்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படியோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இனி இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று திருத்தூதர்களுக்கு கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்குரியவராக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகமான திருவெளிப்பாடு நூலில் திருத்தூதர் யோவான் தன் கண்ட காட்சிகளாகிய இயேசுவின் மாட்சியை நமக்கு எடுத்துரைக்கிறார். இயேசுவிற்கு விண்ணுலகு, மண்ணுலகு, கீழுலகு, கடல் எங்கும் இருந்த படைப்புகள் விழுந்து வணங்கியதை பதிவு செய்யும் இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செய்யுமணி. கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் பெற தகுதி பெற்றது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். யோவான் நான் பார்த்து கொண்டிருக்கும் போது அரியணையையும் உயிர்களையும் மூப்பர்களையும் சுற்றி நின்ற கோடிக்கணக்கான வானதூதர்களின் குரலை கேட்டேன்.
கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள். பின்பு விண்ணுலகு, மண்ணுலகு, கீழுலகு, கடல் எங்கும் இருந்த படைப்புகள் அனைத்தும் அவற்றிலிருந்த ஒவ்வொன்றும் அரியணையில் வீற்றிருப்பவர்க்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என்று பாட கேட்டேன். அதற்கு அந்த 4 உயிர்களும் ஆமென் என்றன. மூப்பர்கள் விழுந்து வணங்கினார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. புனித சூசையப்பர் சபையின் திருவிழா நல்வாழ்த்துக்கள். கடந்த 5 வருடங்களாக புனித சூசையப்பர் சபை திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு மிகப்பெரிய தூணாக நின்றவரும், மேலும் இந்த திருப்பலியை மெருகேற்றி பெரு விழாவாக்கி
சிறப்பான மறைவுரையாற்றி, சிந்திக்க தூண்டும் மறைவுரையாற்றி, துடிப்பான மறைவு கருத்துக்களை தனது கம்பீர குரலால் வழங்கி சிறப்பித்த மறைவு மாமன்னர், அன்பிற்கு அடையாளமானவர், ஆற்றலுக்கு இருப்பிடமானவர், காலத்தை வென்றவர், நமது பாசமிகு தந்தை அருட்திரு நெல்சன் ராஜ் அடிகளாருக்கு புனித சூசையப்பர் சபையின் சார்பாக சபையின் தலைவர் திரு அந்தோணி அவர்கள் பொருளாதாரத்தை கௌரவிப்பார்கள். தந்தைக்கு நிறைவு பரிசினை தம்பி ஆரோக்கிய ஜெகன்ராஜ் வழங்குவார்கள். தந்தைக்கு புனித சூசையப்பர் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக திருத்தொண்டர் ராஜா அவர்களுக்கு சபையின் உறுப்பினர் திரு தேவசகாயம் கொண்டாடப்படுத்தி கௌரவிப்பார்கள். தேவசகாயம். அனைத்து நிகழ்வுகளுக்கும் முன்கூட்டியே வந்து தனது கடமையை நிறைவேற்றி வருகின்ற கோவில் உபதேசியார் அண்ணன் சிலுவைக்கோடி அவர்களுக்கு நமது ஊர் தலைவர் தம்பி ஆரோக்கியராஜ் கொண்டாடப்படுத்தி கௌரவிப்பார்கள். அவருக்கு நினைவு பரிசினை தம்பி எஸ் ஏ பிரபு அவர்கள் வழங்குவார்கள். இசை கேட்டால் புவியே அசைந்தாலும் அது இறைவன் அருளாகும். நமது ஊர் பாடக்குழுவினர் அந்த அருளை பெற்று மிக சிறப்பாக பாடி நம் அனைவரையும் மெய்சிலிருக்க வைத்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை நெல்சன் ராஜ் அடிகளார் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிப்பார்கள். பேர் வாசிக்கப்படும். ஒருவர் வந்து நினைவு பரிசினை பெற்று செல்வாரு உங்களை அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன். வெனிஸ், கேட்சர், சிமி, பானுப்பிரியா, சுபிஸ்டா, பிரேமா, டெய்சி, செலஸ்டினா, கெனி, அனிசா, பின்சி, அமலா, ராணி, பிரியா, அனுஷ்கா. மெஜு அடுத்ததாக ஆண்டுதோறும் சூசையப்பர் சபை திருவிழாவிற்கு வலிமை சேர்க்கும் வகையில் பீட அலங்காரம் வண்ண மலர்களால் மின் விளக்குகளால் அலங்கரித்து கண் சிமிட்டாமல் பார்க்கும் வகையில் மிக சிறப்பாக செய்து கொடுத்தவர்களுக்கு நினைவு பரிசினை தந்தை அவர்கள் வழங்குவார்கள். திருமதி ஜான்சிராணி, திருமதி செல்வம், திருமதி ஜெசா, திருமதி ஜெயசம்மா. சீக்கிரமாக
நமது ஊர் அனைத்து திருப்பணிகளும் தங்களவர்களுக்கு உதவியாக இருந்து தனது கடமைகளை கச்சிதமாக செய்து வருகின்ற பீடப்பூக்களுக்கு அருள் வரலோக அரசன் மரியபின் ஹெர்வின் கிரீஸ் செல்வம் கிளாஸ்டன் ஜோனஸ் தில்சன் ஆரம்ப தர்ஷன் ஆரம்ப ரெவிசன் அந்தோனி ரெக்சன் ஜெர்மின் தோ அந்தோனி அரசன் சீக்கிரமாக ஒவ்வொரு ஆண்டும் புனித சூசைப்பர் சபை திருவிழா நிகழ்வுகளை வீடியோ ஒளிப்பதிவு செய்து உலகமெங்கும் தெரியப்படுத்துகின்ற நம் மண்ணின் மைந்தர் சகோதரர் ரவி அவர்களுக்கு அருத்தந்தை நெல்சன் ராஜ் அடிகளார் அவர்கள் திருமதி தங்கா அசோக், திருமதி பிருந்தா, திருமதி லீலா, திருமதி திருமதி அந்தோணி அம்மாள், திருமதி ஞானப்பு, திருமதி லில்லி பாக்கியம், திருமதி ஜெபமாலை பாத்திமா, கனியம்மாள் வாங்க ஒவ்வொருத்தர வந்து தந்தையின் ஆசை பெற்று நினைவு பரிசனையும் சிறப்பு அன்பளிப்பையும் பெற்று செல்லுமாறு உங்களை ஆர்வம் கேட்டுக் கொள்கின்றோம். புனித சூசைப்பர் சபைக்கு கடந்த 4 வருடங்களாக நாங்கள் கேட்டவுடன் சிரித்த முகத்துடன் இல்லை என்று சொல்லாமல் எங்களுக்கு பணமாகவும் பொருளாகவும் நன்கொடை வழங்கியவர்கள் சி ஆரோக்கிய ஜெகன்ராஜ், சி பவன்ராஜ், சி எஸ் அந்தோணி ராஜகுமார், எஸ் பி சிலுவை, சி சங்கர் செல்வி, இ ஆரோக்கியராஜ், ஜி ஜோஸ்போல் லாரன், எஸ் ஏ பிரபு, அந்தோணி பாலமணியார், ஹென்றி ஸ்டீவன்சன், மிக்கேல் மார்சைல் கவுன்சிலர், முத்துக்குமார் கேபிள், பிரின்ஸ் சேவியர், ஞானசேகர், ஜேசாஸ் லீமா, அந்தோணி ஜூடு, ஜே சுரேஷ், ஆர் ஜெரால்ட், எம் டோமினிக், ஆர் அந்தோணி முத்து, ஜே பெலிக்ஸ் நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் எங்களது இதே எழுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா கையிலும் நோக்கம் வச்சிருப்பீங்க, இடியாட்டு கையை வச்சுக்கணும். தந்தை அவர்கள் இப்பொழுது தமிழகத்தில் செயல்படலாம். பண்ணிருக்கா மொத்தம் 15 105 சீக்கிரம் வாங்கம்மா. 112 வச்சிருக்கீங்க பாக்கல. நம்பர் 260 டோக்கன் நம்பர் 260 49 வாங்க வரிசை வாங்க. தந்தை ஆசை பெற்று பரிசு பெற்று செல்வார்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 141 141 58 டோக்கன் 58 வாங்க சீக்கிரம் வாங்க. நூற்றி 132 206 206
132 கொடுத்தாச்சு. அடுத்தது 215 215 செயல்பட்டு சபைக்கு பெருமை சேர்த்த எங்களது பாசமிகு அண்ணன் திரு ஆண்டனி மாதவடியார் அவர்களுக்கு நம்ம அருள் தந்தை நெல்சன் அடிகளார் நினைவு பரிசு வழங்குவார். அண்ணன் என்றைக்கும் மென்மேலும் எங்கள் கூட வழிநடத்தி செல்ல வேண்டுமென்று விரும்புகிறோம். வரேன். கடந்த 4 வருடங்களாக சபையின் செயலாளர் மிக சிறப்பாக செயல்பட்ட தம்பி S.A. பிரபு அவர்களுக்கு தந்தையின நினைவு பரிசினை வழங்குவார். கடந்த 4 வருடங்களாக சபையின் பொருளாளராக சிறப்பாக செயல்பட்ட தம்பி ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு அருள் தந்தை நினைவு பரிசு வழங்குவார். புனித சூசைப்பா சபை திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், அனைத்து அன்பியங்கள், பாடல் குழுவினர்கள், புனித சூசைப்பன் சபையினர், செயின்ட் ரோக் சபையினர் மற்றும் பீட அலங்கரித்தவர்கள், பீட பூக்கள் மற்றும் இறைமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் தேநீர் இருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அமைதி காத்து தேநீர் செல்லவும். நன்றி.